ரோமர் 14வது அதிகாரம் 17வது வசனம். ரோமர் 14வது அதிகாரம் 17வது வசனம். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்தாவினால் உண்டாகும் சந்தோஷமாய் இருக்கிறது. ஜெபிப்போம். பரலோகத்தின் தகப்பனே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். தேவாவியானவர் கர்த்தாவே, சத்திய வசனங்களை கொண்டு எங்களோடு பேசுகிறபடியால் நமக்கு நன்றி. எங்கள் உள்ளங்களோடு பேசுகிறபடியால் நமக்கு நன்றி. கர்த்தாவினுடைய சத்தியத்தை நாங்கள் ஆழமாய் அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்வீராக. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று எழுதியிருக்கிறபடி கர்த்தாவை விடுதலையும் வெற்றியும் சத்தியத்தினால் எங்களுடைய வாழ்க்கையின் பங்காக மாறும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, நீர் விதமாக செய்கிறீர், அதற்காக நமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். பாருங்க, ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிறார்கள் என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. ரட்சிக்கப்படாதவர்கள் பாருங்க, தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே இல்லை, தேவனுடைய ராஜ்யத்துக்கு வெளியே இருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் பிசாசுனுடைய ராஜ்யத்துக்கு உள்ளே இருக்கிறார்கள். 2 ராஜ்யங்கள் தான் இந்த உலகத்தில் இருக்கிறது. பாருங்க, 1008 ராஜ்யங்கள் இல்லை, 2 ராஜ்யங்கள் தான் இருக்கிறது. ஒன்று தேவனுடைய ராஜ்யம், அடுத்தது பிசாசுனுடைய ராஜ்யம். 2 ஜனக்கூட்டம் தான் இருக்குது. ஒன்று தேவனுடைய ஜனக்கூட்டம், அடுத்தது பிசாசுனுடைய ஜனக்கூட்டம். ஒன்று தேவனுடைய பிள்ளைகள், அடுத்தது பிசாசுனுடைய பிள்ளைகள். 1 யோவான் புஸ்தகத்துக்கு போங்க. 1 யோவான் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1 யோவான் 3, 8, 9 வசனங்களை பாருங்க. பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடினாலே பாவம் செய்ய மாட்டான். 10வது வசனம் பாருங்க. இதனாலே எல்லாம் சேர்ந்து வாசிங்க. தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்றும் வெளிப்படும். போதும். பாருங்க, 2 கூட்டம் இல்லையா? ஒன்று தேவனுடைய பிள்ளைகள், அடுத்தது பிசாசினுடைய பிள்ளைகள். தேவனுடைய பிள்ளைகள் யாரு? பாவம் செய்யாத ஒரு சுபாவத்தை உடைய கூட்டம். பாருங்க, நம்மளை தேவ ஆவியானவர் பரிசுத்த தேவனுடைய பிள்ளைகளாக ஆவியிலே சிருஷ்டித்திருக்கிறார். நம்முடைய சுபாவம் தேவனுடைய சுபாவம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். என்றைக்கு இயேசு நம்முடைய உள்ளத்துக்குள்ளே வந்தாரோ அன்றைக்கு அவருடைய சுபாவத்தை நமக்குள்ள இம்பார்ட் பண்ணிட்டாரு, நமக்குள்ள நினைச்சிட்டாரு, வச்சிட்டாரு. ஆவியிலே நம் தேவனுடைய பிள்ளைகளாகவே இருக்கிறோம். பாருங்க, அப்ப அப்பாவுடைய சுபாவம் பிள்ளைகளுக்கு இருக்கிறது போல தேவனுடைய சுபாவம் நமக்குள்ளே இருக்கிறது. தேவனுடைய சுபாவம் பரிசுத்த சுபாவம், நமக்குள்ள பரிசுத்த சுபாவம் வந்திருக்கிறது. அப்ப தேவனுடைய பிள்ளைகள் சில நேரங்களில் பாவம் செய்கிறாங்க இல்லையா? அது எங்கேருந்து? அது உள்ளான அந்த ஆவிக்குள்ள இருந்து அவங்க செய்கிறது இல்லை, மனதிலே வஞ்சிக்கப்பட்டு, பாருங்க, மனதின் எண்ணங்களில் ஏமாற்றப்பட்டு பாவத்தில் ஈடுபட்டுறாங்க தேவனுடைய பிள்ளைகள். அப்படி ஈடுபடும் போது என்ன செய்கிறாரு? தேவ ஆவியானவர் உள்ளே இருக்கிறார் இல்லையா? அவர் உள்ளே இருந்து கொண்டு நம்ம என்ன செய்கிறார்? உணர்த்துகிறார். இந்த பாரு, நீ தவறு பண்ணிட்ட, தவறா யோசிச்சுட்ட, தவறா பேசிட்ட, தவறா நடந்துகிட்ட என்பதை பரிசுத்த ஆவியான நமக்குள்ளேருந்து உணர்த்துகிறார். அப்படி உணர்த்தும் போது நமக்குள்ள ஒரு டிஸ்கம்ஃபர்ட் ஏற்படுகிறது, ஒரு அங்கலாய்ப்பு. ஐயோ, இப்படி செஞ்சிட்டோமே, இது தேவனுடைய வார்த்தைக்கு புறம்பான ஒன்றே, இப்படி செஞ்சிட்டோமே, செய்யக்கூடாதே அப்படின்னு சொல்லி நமக்குள்ள ஒரு சஞ்சலம் ஏற்படுகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எல்லாருக்கும் பாருங்க, விதி விலக்கே கிடையாது. ஏன்னா ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் அன்னைக்கே பூரணராயிடுறது இல்லை. அவங்க பூரணத்துக்கு நேராக கடந்து போய் கொண்டே இருக்கிறார்கள், வளர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். சில நேரங்களில் பாருங்க, சைக்கிள் பழகுகிற பிள்ளைகள் கீழே விழுகிறாங்க இல்லையா? எலக்ட்ரிக் போஸ்டில் போய் மோதுறாங்க, பெட்டி கடையில் போய் மோதுறாங்க. அப்புறம் ஓட்டி 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 தான் அப்புறம் நல்லா ஓட்டுறது கிடைச்சிறாங்க, பழகுறாங்க. 4 வாட்டி கீழே விழுந்து எழும்பி அப்புறம் நல்லா ஓட்ட பழகுறாங்க. அந்த மாதிரி பாருங்க, நம்ம பரிசுத்த ஜீவியத்தில் கொஞ்சம் வளர்ந்து கொண்டே போகிறோம். ஆனால் நம்முடைய சுபாவம் இருக்குதே, அது பாவ சுபாவம் கிடையாது.
பாருங்க, எப்போ ஒரு தவறு ஏற்படும் போது ஒரு அங்கலாய்ப்பு ஏற்படுகிறது. நம்ம வந்து அதை உணர்ந்து ஆண்டவர்கிட்ட மனம் திரும்புகிறோம், மன்னிப்பு கேட்கிறோம். மன்னிப்பு கேட்ட உடனே என்ன நடக்குது? பைபிளில் போட்டிருக்கு, நம்முடைய பாவங்களை நம்ம அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நம்மை விட்டு நீக்கி நம்மை சுத்திகரிக்க அவர் உண்மையும் நீதியுள்ளவராய் இருக்கிறார். அவர் உண்மையுள்ளவராய் நீதி உள்ளவராய் பாருங்க, நம்மை அவருடைய ரத்தத்தினாலே கழுவி பரிசுத்தமாக்குவதற்கு தீவிரப்படுகிற தேவனாய் அவர் இருக்கிறாரு. ஆகவே நம்ம அறிக்கையிட்ட மாத்திரத்துல நம்முடைய பாவங்களை அவர் என்ன செய்கிறார்? கழுவி நம்மை அவரோடு சேர்த்துக் கொள்கிறார். பாருங்க, எப்போ ஒரு தவறு ஏற்படும் போது அந்த மாதிரி நடக்குது. நல்லா கவனிங்க. ஆனா நம்முடைய சுபாவம் பாவ சுபாவம் கிடையாது. நம்முடைய இயல்பு வாழ்க்கை அது வந்து பாவ வாழ்க்கை கிடையாது. ஆனா ரட்சிக்கப்படாதவங்களுடைய நிலைமை யோசித்து பாருங்க. அவங்களுடைய இருதயம் பாவ இருதயமா இருக்கிறதுனால பாவம் செய்வது அவருடைய வழக்கமா இருக்கிறது, அவருடைய வாடிக்கையா இருக்கிறது, அவருடைய வாழ்க்கை முறையா இருக்கிறது. அதை பற்றி அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப தேவனுடைய பிள்ளைகள் பாருங்க, அவங்க என்னார் என்று விளங்கும். அவங்க பாவம் செய்யாம வாழக்கூடிய மக்கள். ஒரு விதத்தில் சொல்ல போனா பிசாசினுடைய பிள்ளைகள் யாரு? அவங்க பாவத்திலேயே பாருங்க வளர்ந்துகிட்டு இருக்கிற மக்கள். உதாரணத்துக்கு பாருங்க, ஒரு ஆடு இருக்குது, ஒரு பன்றி இருக்குதுன்னு எடுத்துக்கோங்க. ஒரு ஆட்டையும் ஒரு பன்றியும் எடுத்துக்கோங்க. இந்த ஆடு சில நேரங்களில் சாக்கடைக்குள்ள விழுந்துருச்சுன்னா, சாக்கடைக்குள்ள காலை வச்சிருச்சுன்னா பட்டார்னு குதிக்கும். பார்த்துருக்குறீங்களா? குதிக்கும், உடம்பாட்டும், காலை உதறும். அதுக்கு அந்த சகதியை உடம்புல இருந்து பாருங்க உதறி தள்ளுற வரைக்கும் அது ஒரு மாதிரி பண்ணிட்டே இருக்கும். ஆனா பன்றி எப்படி இருக்கும் பாருங்க, அது சாக்கடைக்குள்ள ஜாலியா போயிட்டு இருக்கும். சாக்கடை பார்த்த உடனே உள்ள பூந்துரும். இதுதான் பாருங்க இந்த ரெண்டு நேச்சர். ஆடுனுடைய நேச்சர் வேற, பன்றியினுடைய நேச்சர் வேற. அதே போல பாருங்க, ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுடைய சுபாவம் வேற, ரட்சிக்கப்படாத மக்களுடைய சுபாவம் வேற. நாமளும் அந்த கோஷ்டியில தான் இருந்தோம். ஆனா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் அற்புத விதமாக நம்ம ரட்சித்து பாருங்க அவருடைய பிள்ளைகளாக மாற்றி இருக்கிறார். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஐ எம் so glad that I have been created anew by the Lord. பாருங்க, கர்த்தராலே நான் புது சிருஷ்டியாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறேன். அவருடைய சாயலின்படியையும் அவருடைய ரூபத்தின்படியையும் நம்மை என்ன செய்திருக்கிறார்? சிருஷ்டித்திருக்கிறார். அப்ப ரெண்டு கூட்டங்கள் தான் இருக்குது. ஒன்று பரிசுத்த ஜாதி, அடுத்தது பாவ ஜாதி. ஏன் இதை என்ன சொல்றேன்னா பாருங்க, ரட்சிக்கப்பட்டவர்கள் கூட உலக பிரகாரமாக சிந்திக்கிறவர்களாக இருக்க முடியும். இருக்கிறாங்க நிறைய இடத்துல. இவங்களும் பாருங்க ஜாதி, குலம், கோத்திரம் அதை முக்கியமா நினைச்சு அப்படி வாழ்கிற மக்களும் என்ன செய்றாங்க? இருக்கிறாங்க ரட்சிக்கப்பட்ட மக்கள் மத்தியில். இவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா ரட்சிக்கப்பட்டவங்க தான். செத்த பரலோகத்துக்கு போவாங்க, ஏன்னா ஆவி ரட்சிக்கப்பட்டிருக்குது. ஆனா மனசுல பாருங்க, இவங்க வந்து உலகத்தார் மாதிரியே என்ன செய்யறாங்க? சிந்திக்கிறாங்க. இவங்க வந்து இவங்களை எப்படி சொல்லலாம்னா, இவங்க மாம்சீகமான கிறிஸ்தவர்கள், ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் கிடையாது. மாம்சீகமா சிந்திக்கிறாங்க. பைபிள்ல போட்டிருக்குது, மாம்ச சிந்தை மரணம். ரட்சிக்கப்பட்டவர்களும் மாம்சீகமாய் சிந்திக்க முடியுமா அப்படின்னு சொல்லி சிலர் கேட்கிறாங்க. முடியும். பாருங்க, வருந்தத்தக்க ஒரு விஷயம் என்னன்னா 80% ரட்சிக்கப்பட்ட மக்கள் மாம்சீகமா என்ன செய்யறாங்க? சிந்திக்கிறாங்க. அதனுடைய முடிவு வீழ்ச்சி என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். கவனிங்க, அதனுடைய முடிவு பெரிய தோல்வியாக இருக்கும். பாருங்க, உலகத்தார மாதிரியே நாம சிந்திக்க கூடாது. நாம எதன்படி சிந்திக்கணும்? தேவனுடைய வார்த்தையின்படி சிந்திக்கிறவர்களாக இருக்கணும். நம்முடைய சிந்தையை பாருங்க தேவனுடைய வார்த்தைக்கு நேராக திருப்பக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். எவ்வளவு அதிகமாய் நம்முடைய மனது தேவனுடைய வார்த்தையின்படி சிந்திக்குதோ அவ்வளவு அதிகமாய் நாம் தெய்வீகமானவர்களாக, ஆவிக்குரியவர்களாக மாறுகிறோம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நான் வந்து ஆரம்பத்தில் பாருங்க, நான் சிந்திச்ச விதம் வேற, இன்னைக்கு நான் சிந்திக்கிற விதம் வேற. ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் பாருங்க அநேக நேரங்களில் உலகத்தார மாதிரியே சிந்திச்சிருக்கிறேன். ஆனால் பாருங்க, காலங்கள் போக போக தேவனுடைய வார்த்தையை கேட்க கேட்க, தேவனுடைய வார்த்தையை தியானிக்க தியானிக்க, தேவனுடைய வார்த்தையை அறிந்து கொள்ள அறிந்து கொள்ள பாருங்க, இந்த மனம் கொஞ்சம் கொஞ்சமாக பாருங்க
தேவனுடைய வார்த்தையின்படி சிந்திக்கிற மனதாக மாறி இருக்கிறது. இன்னும் நிறைய மாற வேண்டியது இருக்குது. ஆ? இதுதான் ஆவிக்குரிய வளர்ச்சி. பாருங்க, ஆவிக்குரிய வளர்ச்சி என்பது பாருங்க வெளியே வேஷத்தை மாத்துறது இல்ல. சிலர் சொல்றாங்க, நான் நகையை கழட்டிட்டேன் பாஸ்டர், நான் வந்து ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டுட்டேன் பாஸ்டர், நான் ஆவிக்குரிய ரீதியில் வளர்ந்துட்டேன் பாஸ்டர். வளரவே இல்லை. நீங்க ட்ரெஸ்ஸை தான் மாற்றிருக்கிறீங்க, ஆனால் மெய்யான ஆவிக்குரிய வளர்ச்சி வரவே இல்லை. மெய்யான ஆவிக்குரிய வளர்ச்சி என்பது சிந்தையிலே ஏற்படுகிற ஒன்று என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். பாருங்க, இவங்களும் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய மக்களும் பாருங்க, 4 நட்சத்திரமெல்லாம் பார்க்குறாங்க. அழகு, அந்தஸ்து, பணம், நகை, ரொக்கம் இவைகளுக்கு முதலிடம் கொடுக்குறாங்க. ரட்சிக்கப்பட்டவங்க தானே? ஆமாம், ரட்சிக்கப்பட்டவங்க தான். ஆனால் மாம்சீகமாக யோசிக்கிறாங்க, உலகத்தார மாதிரியே என்ன செய்கிறாங்க, யோசிக்கிறாங்க. கவனிங்கள், நான் சொன்னேன், மாம்ச சிந்தை மரணம் இல்லையா, அது வீழ்ச்சியில் போய் முடிஞ்சிடும். நாம அருமையானவர்களே தேவனுடைய வார்த்தையின்படி சிந்திக்கிறவர்களாக இருக்க வேண்டும். உதாரணத்துக்கு பாருங்க, உலகத்தான் பணத்தை பற்றி எப்படி யோசிக்கிறான்? பணம் தான் கடவுள் அவனுக்கு இல்லையா? சில ஆட்கள் செத்துருவான் பணம்னா. கையில் ஒரு அரை பவுன் மோதிரம் போட்டிருக்கிறான், ட்ரெயினில் போயிட்டு இருக்கிறான். பாருங்க, இந்த ஸ்டேஷனில் நின்றுட்டு இருக்கிற பயிலுக மணிக்கட்டையே வெட்டி எடுத்துடுறான் இந்த அரை பவுன் மோதிரத்துக்காக. பேப்பரில் செய்தியெல்லாம் வருது. அற்பமான பணத்துக்காக என்ன வேணாலும் செய்வான் போல மனுஷன். ஆனால் ரட்சிக்கப்பட்டவர்கள் எப்படி இருக்கணும்? பணமா அது என்னுடைய வேலைக்காரன். பணம் சொல்கிறபடி நான் செய்ய மாட்டேன், நான் சொல்கிறபடி பணம் செய்யணும். பணம் என்னுடைய ஆண்டவன் கிடையாது, நான் தான் பணத்துக்கு ஆண்டவன். ஆகவே பணத்தை ஒரு கருவி மாதிரி பயன்படுத்துகிறான். கவனிங்கள், அப்போ அவனுடைய கண்ணோட்டம் வேற, நம்முடைய கண்ணோட்டம் வேற. இந்த பணத்தை வச்சு நாம் எப்படி தேவனுக்கு மகிமையாய் வாழ்வது என்று நாம் யோசிக்கிறோம். அவன் எப்படி யோசிக்கிறான்? இந்த பணத்தை வச்சு என்னென்ன அக்கிரமம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணணும்னு யோசிக்கிறான். ஸோ பாருங்க, எண்ணங்கள், உலகத்தாருடைய எண்ணங்கள் வேற, நம்முடைய எண்ணங்கள் வேற. தங்கம்னு வரும்போது பாருங்க, இன்னைக்கு தங்க விலை ஏறிட்டே போகுது, ஓவராக ஏறிடுச்சு. இன்னும் ஏற்றத்தில் பாருங்க, ஒரு ஸ்டாப்புக்கு வரல, வாட்டில் போயிட்டே தான் இருக்குது. இப்போ தங்கம்னா டே அப்பா, அநேகருக்கு பாருங்க வாங்க முடியாத ஒரு பொருள் மாதிரி ஆயிடுச்சே அப்படின்னு யோசிக்கிறாங்க. கவனிங்க, ஆனால் கர்த்தர்கிட்ட போய் ஆண்டவரே தங்கம் எப்படி ஆண்டவரே அப்படின்னா, அதை நான் ரோட்டில் போட்டு வச்சிருக்கிறேன், பரலோகத்தில் பாதத்துக்கு கீழே நினச்சிருக்கிறேன், போட்டு வச்சிருக்கேன். நீயும் பரலோகத்துக்கு வந்தேன்னா தங்கத்து மேலே தான் செய்யணும், நடக்கணும். தங்கம் உனக்கு கீழே தான் செய்யும் இருக்கும். பாருங்க, அப்போ ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் தங்கமா இருக்கட்டும். அதுக்கு ராஜாங்கிற ஸ்தானத்தை நான் கொடுக்கவே மாட்டேன். என் தேவனே அதை காலுக்கு கீழே இருந்திருக்கிறாரு, போட்டு வச்சிருக்கிறாரு இல்லையா? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பாருங்க, ஏதேன் தோட்டத்தில் பொன் விளைந்தது என்று நாம வாசிக்கிறோம். கர்த்தருக்கு எவ்வளவு நாளும் பொண்ணை கொடுக்க முடியும்? பாஸ்டர் இவ்வளவு விலைய ஏறி போச்சு, கர்த்தர் பொண்ணை தருவாருன்றீங்களா? நிறைய தருவாரு. ஆமென். பாருங்க, அவருக்கு எந்த தடையும் கிடையாது. நான் என்ன சொல்ல வரேன்னா, கவனிங்க, உலகத்தானுடைய சிந்தை வேற, நம்முடைய சிந்தை வேற, நம்முடைய எண்ணங்கள் வேற. நாம வசனத்தின்படி சிந்திக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். பாருங்க, நாம் ஆவிக்குரியவர்களாய் வார்த்தையின்படி சிந்திக்கிறவர்களாக இருக்கணும். எதிர்நீச்சல் போடுகிற ஆட்கள் நாம, செத்த மீன் ஆத்தோட போற மாதிரி நாம போற ஆட்கள் கிடையாது. நாம பாருங்க, எல்லா தீமைகளுக்கும் எதிர்த்து நின்று அந்த தீமைகளை மேற்கொண்டு கர்த்தருடைய நாமத்தினால பாருங்க வெற்றிகரமாய் முன்னேறுகிறவர்கள், பரிசுத்தமாய் வாழுகிறவர்கள், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்கள், மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் நாம் இருக்கக்கூடியவர்கள். இப்படிப்பட்ட ரீதியில் தான் கர்த்தர் நம்ம என்ன செய்திருக்கிறார், வைத்திருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். பாருங்க, அப்ப ஆவியின்படி சிந்திக்கிறவர்கள் அவங்க தான் ஆவிக்குரியவங்க. நம்ம ஒரு நாளும்
உலகத்தார மாதிரி சிந்திக்கிற ஆட்களாக இருக்கக்கூடாது. உலகத்தார மாதிரி பாருங்க, நாள் நட்சத்திரம், இந்த ஜாதி அது இதுன்னு பாருங்க, அதுக்கெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கவே கூடாது. எத்தனை பேருக்கு நான் சொல்றது வழங்குது? பைபிள்ல போட்டிருக்குது, ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். ஜீவனும் சமாதானமும் வாழ்க்கையில பெருகணுமா? ஆவியின்படி சிந்திக்கிறவர்களாக இருக்கணும், வசனத்தின்படி சிந்திக்கிறவர்களாக இருக்கணும். நான் அடிக்கடி ஜெபம் பண்றேன், ஆண்டவரே என்னை மாத்துங்க, இன்னும் ஓரளவு மாத்தி இருக்கிறீங்க, இன்னும் நிறைய மாத்துங்க ஆண்டவரே. ஆவியின்படி சிந்திக்கிறவனாக நான் இருக்க உதவி செய்ய. ஏன்னா பைபிள் அப்படியே போட்டிருக்குது, மாம்ச சிந்தை மரணம். மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். உலகத்தார போல சிந்திச்சு உலகத்தார போல நடக்கிற ஆட்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். பாருங்க, ஏன்னா இவங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்களே ஒழிய இவங்களும் கிட்டத்தட்ட உலகத்தார மாதிரி தான் செய்யறாங்க, நடந்து கொள்கிறாங்க. ஆனால் பாருங்க, ஆவியின்படி சிந்திக்கிறவர்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள், அவர்கள் பாருங்க தேவனுக்கு பிரியமான ஜனங்களாய் அவர்கள் இருக்கிறார்கள். பாருங்க, ஆவியின்படி, ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். நமக்கு ஒரு பொறுப்பை தேவன் கொடுத்திருக்கிறாரு. திருப்புங்க ரோமர் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம் பாருங்க. ரோமர் 12:2. நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். கவனிங்க, சொல்லப்பட்டிருக்கிறது இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல். அப்படின்னா இந்த உலகத்தார மாதிரி ட்ரெஸ் பண்ணாதீங்கன்னு அர்த்தம் கிடையாது. இப்படியே பாருங்க, லிட்டரலாக எடுத்துக்கிட்டாங்க நம்ம பெந்தகோஸ்தே ஆட்கள். உலகத்தார மாதிரி ட்ரெஸ் பண்ணக்கூடாது பிரதர், பைபிளில் போட்டிருக்கு பிரதர். அப்படி சொல்லுங்க. நீங்கள் மற்ற மொழிபெயர்ப்புகள்லாம் வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? உலகத்தார போல சிந்திக்காதீங்கன்னு போட்டிருக்குது. உலகத்தாருக்கு பாருங்க, உலக பிரகாரமான காரியங்கள் ரொம்ப பெருசாக இருக்குது. ஒரு கிறிஸ்தவரே சொல்றாரு, பாஸ்டர் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை எல்லாம் கல்யாணம் வைக்கலாமா பாஸ்டர்? செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை எல்லாம் முனிப்பாய்ச்சல் இருக்குன்னு சொல்றாங்க அப்படிங்கிறாரு கிறிஸ்தவர். பாருங்க, முனி எங்க பாய போகுது? முனியினுடைய தலையை தான் இயேசுநாதர் நசுக்கிட்டாரே. அவன் இப்ப சாவுமா பிறகு சாவுமான்னு சொல்லி அவன் துடிச்சிட்டு இருக்கிறான். ஏன்னா அவன் தலையில இயேசு மிதிச்சு அவனை ஜெயிச்சிருக்கிறாரு. அவன் எங்க பாய போறான்? பாருங்க, இப்ப நம்ம மண்டைக்குள்ள இந்த மாதிரி ராங்கா நம்ம யோசித்தோம்னா முனிப்பாய்ச்சல் இருக்கும், அதனால செவ்வாய்க்கிழமை வேணாம், வெள்ளிக்கிழமை வேணாம், அந்த கிழமை வேணாம், இந்த கிழமை வேணாம்னா அது நம்ம பிரச்சனை. நாம தான் பாருங்க வசனத்தை விட்டுட்டு எங்கேயோ போயிட்டோம். எல்லா நாளும் நல்ல நாள் தான். ஹலோ, இருக்கிறீங்களா? ஏன்னா எல்லா நாளும் தேவனால் படைக்கப்பட்ட நாள். நான் கேட்குறேன், ஞாயிற்றுக்கிழமையும் திங்கக்கிழமையும் தேவன் படைச்சிருக்கிறாரு, செவ்வாய்க்கிழமையும் பிசாசு படைச்சிடான்னா? எல்லா நாளும் தேவன் படைச்ச நாள் தான். காலையில சூரியன் உதிக்குது, சாயங்காலம் மறையுதுன்னா அருமையான தேவனுடைய கிருபை, தேவனுடைய நியமனம், தேவனுடைய வல்லமை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். எல்லா நேரமும் நல்ல நேரம் தான். ஹலோ, சில ஆட்கள் பாருங்க, அந்த அந்த 10:30 11:30 அப்படின்னு போடுவாங்க. அதான் பெரிய பாசு கேட்பாரு, அந்த உள்ளுன்றதுக்குள்ள எதுக்குள்ள என்ன இருக்குது? நம்மளை பொறுத்தவரை உள்ளேயும் வெளியேயும் இயேசுதான் இருக்கிறாரு. அல்லேலூயா. அப்ப நாம எப்ப கல்யாணம் வச்சாலும் ஜெயிப்போம். நம்ம கல்யாணங்கள் ஒரு காலம் தோற்று போகாது. கல்யாணத்தில் சில பிரச்சனைகளை பிசாசு கொண்டு வரலாம். ஆனா அந்த பிரச்சனையை மேற்கொண்டு அதை ஜெயிப்பதற்கு கர்த்தர் நமக்கு என்ன செய்வாரு? நிச்சயமா உதவி செய்வாரு. ஏன்னா நாம் அவருக்குள்ள இருக்கிறோம், அவர் நமக்குள்ள இருக்கிறாரு. இருக்கிறீங்களா? இருந்த ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அப்ப முனிப்பாய்ச்சல அந்த பாய்ச்சல தான் நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அருமையானவர்களே, பைபிள்ல போட்டிருக்கு, உலகத்தில் இருக்கிறவனில் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். எதை செஞ்சாலும் நமக்கு வெற்றி தான், எப்ப செஞ்சாலும் வெற்றி தான். பைபிள்ல போட்டிருக்கு, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். தெரியுமா அந்த வசனம் எங்க இருக்குதுன்னு? வாசிங்க. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 57ஆம் வசனம் பாருங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் சொல்லுவோம், என்னுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே எனக்கு ஜெயம் கொடுக்கிற
தேவனுக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு முறை சொல்லுவோம், என்னுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே எனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு முறை சொல்லுவோம், என்னுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே எனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். அப்ப உலகத்தார் வேற, நாம வேற. உலகத்தார் வேற மாதிரி சிந்திக்கிறாங்க, நாம வேற மாதிரி சிந்திக்கிறோம். பாருங்க, அவருடைய சிந்தை அழிவுக்கு நேராக போகிறது, நம்முடைய சிந்தை வெற்றிக்கு நேராக போகிறது. அப்ப ரொம்ப ரொம்ப முக்கியம், மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். மனசு தேவனுடைய வார்த்தையினாலே கழுவப்பட்டு அது நாளுக்கு நாள் பாருங்க புதிய எண்ணங்களை உடையதாக, புதிய சிந்தையை உடையதாக மாறட்டும். ஆவியில நம்ம ஏற்கனவே மாறிட்டோம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயினா எல்லாம் புதிதாயின. என்னைக்கு இயேசு உள்ளத்துக்குள்ள வந்தாரோ அன்னைக்கு பாருங்க ஆவியில நாம் மறுபடியும் பிறந்துட்டோம், தேவனுடைய பிள்ளைகளாக மாறிட்டோம், புது சிருஷ்டிகளாக மாறிட்டோம். ஆவியில எந்த பிரச்சனையும் இல்லை. பாருங்க, மனசுல தான் பிரச்சனை. மனது தான் பாருங்க தேவனுடைய வார்த்தையின்படி சிந்திக்கிற மனதாக மாற வேண்டும். அதை மாற்றக்கூடிய பொறுப்பை கர்த்தர் உங்க கையில கொடுத்திருக்கிறார். எப்படி மாத்துறது பாஸ்டர்? இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாயிருந்து, பிரியமாயிருந்து, அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். எப்போதும் தேவனுடைய வார்த்தையை நாடுகிற ஒரு மனது உங்களுக்கு இருக்குமானால் நான் சொல்லுகிறேன், கேரண்டி, உத்தரவாதமா சொல்றேன், நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இன்னைக்கு பாருங்க, நல்ல ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் அவங்க என்ன யோசிக்கிறாங்க? ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போயிட்டு வந்தா போதும், ஒரு பிரசங்கத்தை கேட்டு வந்தா போதும், அதுக்கு பிறகு நம்ம வேலையை நம்ம பார்க்க வேண்டியதான். இல்லைங்க, உங்க வேலையே பாருங்க வசனத்தை தியானிக்கிற வேலை தான். அப்போ உலக பிரகாரமா நீங்க பார்க்குற வேலை அது செகண்டரி, அது ரெண்டாவது. உங்களுடைய பிரதானமான வேலை உங்களுடைய ப்ரொஃபஷன் அது என்னன்னா பாருங்க தேவனுடைய வார்த்தையை தியானிக்கிற ஒரு வேலை. விடிஞ்சா அடைஞ்சா நம்முடைய மனது பாருங்க தேவனுடைய வார்த்தைக்கு நேராக திருப்பப்பட வேண்டியது அவசியமா இருக்கு. தேவன் என்ன சொல்லியிருக்கிறார்? வாட் டஸ் காட் சே? தேவன் என்ன சொல்லி இருக்கிறார் பாருங்க. இத கருத்திலே கொண்டு எப்போதும் தேவனுடைய வார்த்தைகளை மனதில் வைக்கிற மக்களாய் நாம் இருப்போம்னா வார்த்தை மனிதர்களாக மாறிவிடுவோம். மனது பாருங்க புதிதாக்கப்பட்டதா மனதாக மறுரூபமுள்ள மனதாக மாறிவிடுகிறது. அப்புறம் பாருங்க வாழ்க்கையில வெற்றிக்கு பஞ்சமே இருக்காது, தடுமாற்றமே இருக்காது. வாழ்க்கையில மனம் புதிதாயிடுச்சுன்னா, மனது தேவனுடைய வார்த்தையின்படி சிந்திக்கிற மனதா மாறிடுச்சுன்னா, நான் சொல்லுறேன், யுவர் சக்சஸ் இஸ் கேரண்டீட். உங்களுடைய வெற்றிக்கு உத்தரவாதம் அங்கே வந்து விட்டது. நீங்க தான் ஜெயிப்பீங்க எதை எடுத்தாலும். பாருங்க, அப்படிப்பட்ட மனுஷனை பற்றி தான் சொல்லப்படுகிறது, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். யாரு? தேவனுடைய வேதத்திலே பிரியமா இருந்து இரவும் பகலும் அதிலே தியானமா இருக்கிற மனுஷன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவன் எப்படி இருப்பான்? நீர்க்காலில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல இருப்பான். நல்ல தலைத்து ஓங்கி பாருங்க ஏராளம் கனிகளை காய்க்கிற ஒரு மரத்தை போல, எல்லாரும் பாருங்க பார்த்து ஆச்சரியப்படுகிற ஒரு மரத்தை போல, எல்லாரும் பார்த்து ஒரு விரும்புகிற ஆசைப்படுகிற ஒரு மரத்தை போல அவன் இருப்பான் என்று கர்த்தர் சொல்கிறாரு, சொல்லியிருக்கிறார். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை அவிதமாக தியானிக்கிற ஒரு மனிதனாக என்னை மாற்றும். சங்கீதக்காரன் மட்டுமல்ல, யோசுவாவுக்கும் கர்த்தர் அதைத்தான் சொல்றாரு. மோசையினுடைய சக்சஸர், மோசைக்கு அடுத்து வந்த தேவனுடைய ஊழியக்காரன் பாருங்க, அவன்கிட்டையும் கர்த்தர் அதான் சொல்றாரு, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறபடி எல்லாம் செய்ய நீ கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதிலே தியானமாயிருப்பாயாக. எல்லாரும் சொல்லுவாங்க, இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்திலே தியானமாயிருக்க வேண்டும். பாருங்க, இரவும் பகலும் அதிலே தியானமாயிருப்பாயாக, அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது நீ நல்ல வெற்றி பெறுவாய். எல்லாருக்கும் வெற்றினா ரொம்ப ஆசையாக தான் இருக்குது. ஆனா கர்த்தர் அதுக்கு ஒரு ரூட்டை வச்சிருக்கிறாரு, கர்த்தர் அதற்கு ஒரு வழியை வச்சிருக்கிறாரு. அது என்ன? தேவனுடைய வார்த்தையை தியானிக்கிற ஒரு அனுபவம், தேவனுடைய வார்த்தையை தியானிக்கக்கூடிய ஒரு வழக்கம். பாருங்க, இதை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். நல்ல சத்திய வசனத்தை வாசிக்க வேண்டியது, அது நல்ல கோடு போட வேண்டியது, பாருங்க திரும்ப அதை பார்க்க வேண்டியது. நல்லா அப்படிதான் பண்ணிட்டு இருக்கிறேன். திரும்ப 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 வாசிக்கிட்டே இருக்க
அருமையானவர்களே, இந்த வசனத்துக்குள்ள இருக்கிற ஜீவன் பாருங்க மனதின் வழியாக வாழ்க்கைக்குள்ளே இறங்குகிறதை நான் பார்க்கிறேன். அப்படிப்பட்ட மனுஷனுடைய வெற்றியை யாருமே தடுக்க முடியாது. இருக்கிறீங்களா? அப்ப நம்ம தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறோம், தேவனுடைய பிள்ளைகளாக நம்ம இருக்கிறோம். பாருங்க, தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் அவங்கள பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய ராஜ்யமே அவங்களுக்குள்ள இருக்குது. திருப்புங்க லூக்கா 17வது அதிகாரம் 20-21 பாருங்க. தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும் என்று பரிசேயர் அவரிடத்தில் கேட்டபோது அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, தேவனுடைய ராஜ்யம் பிரத்யட்சமாய் வராது, இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சொல்லப்படுகிறதுக்கும் ஏது வராது. எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறது. எல்லாரும் சொல்லுவோம், தேவனுடைய ராஜ்யம் எனக்குள்ளே இருக்கிறது. இன்னொரு முறை சொல்லுவோம், தேவனுடைய ராஜ்யம் எனக்குள்ளே இருக்கிறது. இன்னொரு முறை சொல்லுவோம், தேவனுடைய ராஜ்யம் எனக்குள்ளே இருக்கிறது. ரொம்ப அற்புதமான சத்தியங்கள் பாருங்க. தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ள இருக்கிறது, நாம தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறோம். தேவன் நமக்குள்ள இருக்கிறாரு, நாம தேவனுக்குள்ள இருக்கிறோம். அவ்வளவு ஒரு பின்னி பிணைந்த ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை தேவனோடு. அதான் கிறிஸ்தவ வாழ்க்கை பாருங்க. நம்மையும் தேவனையும் என்ன செய்ய முடியாது, பிரிக்கவே முடியாது. இன்னைக்கு திருமணம் பண்ணும்போது அந்த அந்த மணமகனையும் மணமகளையும் பாருங்க இணைக்கும்படி பாஸ்டர் என்ன செய்யறாரு, அந்த வாக்குறுதிகளை வாங்குறாரு இல்லையா? சுகத்திலும் துக்கத்திலும் இன்பத்திலும் துன்பத்திலும், அப்புறம் மரணம் நம்மை பிரிக்க மட்டும் அப்படின்னு சொல்லி வாக்குறுதியை வாங்குறாரு. என்ன அர்த்தம்னா, எல்லாவற்றிலும் உங்க கூட இருப்பேன், எது வரைக்கும்னா மரணம் நம்மை பிரிக்கும் வரைக்கும். மரணம் என்ன செஞ்சிருது, கணவனை மனைவி என்ன செய்யறது, பிரித்து விடுகிறது. எல்லாருடைய வாழ்க்கையில் நடக்கிற விஷயம்தான். வயசான பிறகு, இப்ப இல்லை, கவனிங்க. ஆனா கர்த்தரை நம்மையும் மரணம் கூட பிரிக்க முடியாது. இருக்கிறீங்களா? அந்த அளவுக்கு கர்த்தர் நம்மோட நினைச்சாரு, ஒன்று சேர்ந்துட்டாரு. பாருங்க, மரணம் சரீர மரணம் ஏற்படும் போது இன்னும் கொஞ்சம் கர்த்தரோட என்ன செஞ்சிடறோம், நம்ம ஒட்டிடுறோம். கர்த்தரை முகமுகமா பார்க்கிற ரீதியில ஆவியில நம்ம கர்த்தரோட என்ன செஞ்சிடறோம், இணைஞ்சிடுறோம். கர்த்தரோட அவருடைய சமூகத்தில் போய் சேர்ந்துடுறோம். கவனியங்கள், அப்படிப்பட்ட ரீதியில கர்த்தரும் நாமும் சேர்ந்து நடக்கிறது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. எவ்வளவு பெரிய சிலாக்கியம் பாருங்க. கிறிஸ்தவ வாழ்க்கையே பாருங்க தேவனோடு கூட உள்ள உறவும் ஐக்கியமும் தான். இது இல்லாததுனால தான் பாருங்க இல்லாத தேவையில்லாத காரியங்களோட மனுஷன் தன்னை இணைச்சிக்கிறான். இது 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 கடவுளை பிரியப்படுத்துமா, இது கடவுளை பிரியப்படுத்துமா அப்படின்னு சொல்லி கிறிஸ்தவங்க கூட. அன்னைக்கு கூட ஒரு அம்மா ஒரு ஃபோட்டோ அனுப்புனாங்க எனக்கு. ஃபோட்டோ அனுப்பி, பாஸ்டர் அந்த ஃபோட்டோ பார்த்தீங்களா, அதில் ஒரு கிறிஸ்தவ பாதிரியார் என்னென்ன பண்ணுறாரு பாருங்க, இப்படிலாம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கேட்டாங்க. நான் சொன்னேன், அவர் பாதிரியார், ஆனால் அவர் ரட்சிக்கப்படலை. ரட்சிக்கப்பட்டால் அந்த மாதிரி என்ன செய்ய மாட்டாங்க. கவனிங்க, ரட்சிக்கப்பட்டவர்கள் பாருங்க கர்த்தரோட இணைஞ்சிருக்கிறாங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பைபிள்ல போட்டிருக்கு, அருமையானவர்களே, நாமும் கர்த்தரும் ஆவியில ஒன்னா இருக்கிறோமா. இயேசு சொன்னார் இல்லையா, அந்த உலகத்தில் வந்தபோது நானும் என் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னார் இல்லையா. அதே போல ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் இயேசுவை போல பாருங்க தேவனுடைய பிள்ளைகளாக அவர்கள் இருக்கிறார்கள். அவங்க எல்லாருமே சொல்லலாம், நானும் என் பிதாவும் ஒன்றா இருக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு, எது என்னை தேவனுடைய அன்பை விட்டு பிரிக்க முடியும்? கவனிங்க, மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்களானாலும் வருங்காரியங்களானாலும் நிகழ்காரியங்களானாலும் எதுவும் என்னை தேவனுடைய அன்பிலிருந்து பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன் அப்படிங்கிறாரு. அந்த அளவுக்கு ஐ எம் யுனைடெட், கர்த்தரோடு நான் இணைந்திருக்கிறேன். அப்போ நம்ம இணைஞ்சிருக்கிறோம் பாருங்க. கர்த்தரோட இணைஞ்சு வாழ்கிற வாழ்க்கை தான் இந்த தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வாழ்கிற வாழ்க்கை. என்ன பாக்கியம் பாருங்க நமக்கு. இதெல்லாம் எண்ணி பார்க்குறீங்களா? எண்ணி பார்த்தா பாருங்க, உணர்வு வந்துச்சுன்னா பாருங்க, ஆனந்த கண்ணீர் கண்ணிலிருந்து தாரதாரையா ஓடும். அடே அப்பா,
கடவுள் யாரு, நான் யாரு? நான் ஒரு சின்ன ஒரு டாட் மாதிரி இருக்கிறேன். தேவன் வானாதி வானங்களும் கொள்ளாதவர், வானங்களை படைத்தவர், வானத்துக்கு பூமிக்கு சொந்தக்காரர், மகா பெரியவர். பாருங்க, அவர் என்னை தேடி வந்து என்னை ரட்சித்து என் உள்ளத்துக்குள்ள குடியிருக்கிறார்னா நான் எவ்வளவு பெரிய பாக்கியவான். ஆண்டவரே உமக்கு நன்றி. இருக்கிறீங்களா? பாருங்க, அவ்விதமாக பாருங்க, கர்த்தரை எப்போதும் நம்ம வந்து கனம் பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும். தேவன் நமக்குள்ளே இருக்கிறார், நாம் தேவனுக்குள்ளே இருக்கிறோம். தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ளே இருக்கிறது, நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிறோம். இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ள இருக்கிறதே அப்படிங்கிறாரு. அதாவது கண்ணை திறந்து பாரு. இதோன்னா ஓப்பன் யுவர் ஐஸ் அண்ட் see அப்படின்னு அர்த்தம். பாருங்க, கண்ணை திறந்து பாரு. கண்ணை மூடிட்டே நடக்காத கிறிஸ்தவ வாழ்க்கையில. நல்ல கண்ணை திறந்து ஆவிக்குரிய சத்தியங்களை பார்க்கிற ஒரு நபராக இரு. என்ன சத்தியம்? இதோ ஓப்பன் யுவர் ஐஸ் அண்ட் see the kingdom of God is on the inside of you. தேவனுடைய ராஜ்யம் உனக்குள்ளே இருக்கிறது. ஆண்டவரே, தேவனுடைய ராஜ்யத்தை எனக்குள்ள ஸ்தாபித்தபடியால் உமக்கு நன்றி. தேவன் ராஜாதி ராஜாவாக நம்முடைய இதய சிம்மாசனத்திலே வீற்றிருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக நானே ராஜா, நானே மந்திரின்னு வாழ்ந்துட்டு இருந்தேன் நான். ஆனா என்னைக்கு இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டேனோ அன்னைக்கு நான் கீழே இறக்கிட்டு இந்த இயேசு ராஜாவை இதய சிம்மாசனத்துல தூக்கி வச்சுட்டேன். இன்றைக்கு நான் அல்ல, கிறிஸ்துவே. பாருங்க, இயேசுதான் எனக்குள்ள ராஜாவா இருக்கிறாரு. பாருங்க, அவருடைய ராஜரீகம் என்னுடைய வாழ்க்கையை ஆளுகை செய்கிறது, என்னுடைய ஆவியை ஆளுகை செய்கிறது, என்னுடைய ஆத்மாவை ஆளுகை செய்கிறது, என்னுடைய சரீரத்தை ஆளுகை செய்கிறது, என்னுடைய குடும்பத்தை ஆளுகை செய்கிறது, என்னுடைய கையின் பிரயாசங்களை ஆளுகை செய்கிறது, என்னுடைய வாழ்க்கையின் எல்லா அம்சங்களையும் அவருடைய ராஜரீகம் ஆளுகை செய்கிறது. தேவன் என்னுடைய ராஜாவா இருக்கிறார். இருக்கிறீங்களா? எல்லாரும் சொல்லுவோம், தேவன் என்னுடைய ராஜாவா இருக்கிறார். இன்னொரு முறை சொல்லுவோம், தேவன் என்னுடைய ராஜாவா இருக்கிறார். இன்னொரு முறை சொல்லுவோம், தேவன் என்னுடைய ராஜாவா இருக்கிறார். அப்ப தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நாம் இருக்கிறோம். தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள 3 பெரிய நன்மைகள் இருக்கிறது என்று ரோமர் 14:17 நம்ம வாசிக்கிறோம். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்தாவினால் உண்டாகிற சந்தோஷமாய் இருக்கிறது. நீதியை பற்றி பார்த்தோம், அதே போல சமாதானத்தை பற்றியும் கொஞ்சம் பார்த்தோம். பாருங்க, எல்லாத்தையும் நிறைய பார்க்கலாம், ஆனா அதுக்கு நேரம் இல்லை. கொஞ்சம் ஓரளவு பார்க்குறோம், அப்புறம் அடுத்த சப்ஜெக்ட் போயிடுறோம். அப்ப தேவனுடைய பிள்ளைகளுக்கு பாருங்க நீதி கொடுக்கப்பட்டிருக்கிறது, தேவனுடைய பிள்ளைகளுக்கு சமாதானம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. யாருடைய சமாதானம்? தேவ சமாதானத்தையே கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. அப்ப அதை புரிந்து கொண்டவர்கள் என்ன சொல்றாங்க? ஜெபத்தில், ஆண்டவரே நீதியை கொடுத்தபடி ஆளுமுக்கு நன்றி, ஆண்டவரே எனக்கு சமாதானத்தை கொடுத்தபடி ஆளுமுக்கு நன்றி. பாருங்க, இப்படிதான் நம்ம அதை பொசஸ் பண்றோம். நீதி இருக்குது, சமாதானம் இருக்குது, ஆனா அது இருக்குதுன்ற ஒரு உணர்வோடு ஆண்டவரே இந்த நீதிக்காக நன்றின்னு சொல்லலன்னா அதனுடைய பயனை நீங்க அனுபவிக்க மாட்டீங்க. சமாதானம் இருக்குது, சமாதானம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆனா சமாதானம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீங்க அங்கீகரித்து ஆண்டவரே இந்த சமாதானத்துக்காக நன்றி அப்படின்னு சொல்லலன்னா அந்த சமாதானத்தை நீங்க அனுபவிக்க முடியாது. சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள், கவனிங்க. எந்த நன்மையானாலும் நீங்க அதை முழுமையா அனுபவிக்கணும்னா அதுக்காக முதல்ல துதிக்கணும் கர்த்தரை, அதுக்காக முதல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணணும். நீங்க ஒரு நன்மைக்காக கர்த்தரை துதிக்கவில்லை என்றால், ஒரு நன்மைக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்தவில்லை என்றால் அந்த நன்மையை நீங்க முழுமையா அனுபவிக்க முடியாது. எத்தனை பேருக்கு நான் சொல்றது வழங்குது? அதனாலதான் பைபிள்ல போட்டிருக்கு பாருங்க. 1 தீமோத்தேயின் புஸ்தகத்துக்கு போங்க. 1 தீமோத்தேயின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம். 1 தீமோத்தேயின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம் பாருங்க. தேவன் படைத்ததெல்லாம் நல்லதா இருக்கிறது. எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. ஸ்தோத்திரத்தோட ஏற்றுக்கொள்ளப்படுமாகில் ஒன்றும் தள்ளப்படத்தக்கது அல்ல. என்ன அர்த்தம்? ஸ்தோத்திரத்தோட நீங்க அதை ஏற்றுக்கொள்ளலன்னா தேவனுடைய நன்மைகளை நீங்க முழுமையா என்ஜாய் பண்ண முடியாது. அப்ப கர்த்தர் கொடுக்கிற நன்மைகளுக்கெல்லாம் பாருங்க, நம்முடைய ரெஸ்பான்ஸ் என்ன? நன்றி ஆண்டவரே. நீதியை வந்து எங்கேயாவது வாங்கிட்டு வந்துட முடியுமா? நீங்க வந்து டவுன் ஹால் ரோட்ல போய் நான் நீதியை வாங்கிட்டு வந்துடுறேன் பிரதர் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்துட முடியுமா?
அந்த பசார் இந்த பசார்னு சொல்றாங்களே, அங்க போய் வாங்கிட்டு வந்துட முடியுமா? நீதியை தேவன் இயேசுவின் புண்ணியத்தினால இலவசமா நமக்கு நினைச்சிருக்காரு, தந்திருக்கிறாரு. அருமையானவர்களே, நீதி என்பது தேவனுடைய சமூகத்தில் தைரியமா நிற்கக்கூடிய ஒரு திராணி. அதை இலவசமா தந்திருக்கிறாரு. அதை நீங்க அனுபவிக்கணும்னா தேங்க்யூ ஃபார் ரைட்டஸ்னஸ் லார்ட். ஆண்டவரே, நீதிக்காக உமக்கு நன்றி. அதே போல சமாதானம். நிம்மதி இல்லாத ஒரு உலகத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இல்லையா? மனிதர்கள் எங்க பார்த்தாலும் பாருங்க, நிம்மதியை தேடி அலைகிற ஒரு காட்சியை பார்க்கிறோம். அது விளங்குதோ விளங்கலையோ, அவங்களை பின்னால இருந்து தள்ளுற ஒரு விஷயம் என்னன்னா, எனக்கு நிம்மதி வேணும், இறைவன் கொடுக்குற நிம்மதி எனக்கு வேணும். அதுக்காக வெறுங்காலில் பாருங்க, அப்படியே மதியானம் 12 மணிக்கு பாருங்க, கொதிக்கிற தார் ரோட்டில் என்ன செய்கிறாங்க, நடந்து போகிறாங்க. சிலர்லாம் கால் அப்படியே பொத்து வடியுது. ஆனாலும் பாருங்க, கடவுள் கொடுக்குற நிம்மதியே வேணும், எப்படியாவது கடவுளை போய் அவருடைய சந்நிதிக்கு போய் சேரணும்னு சொல்லி மக்கள் ஆர்வமாக போகிறாங்க, கடவுளை தேடி போகிறாங்க. ஆனால் நம்ம பாக்கியம் என்னன்னா, கடவுள் நம்மளை தேடி வந்தார். அதுதான் இயேசு கிறிஸ்து. பாருங்கள், தேடி வந்த தெய்வம்னு சொல்றாங்க இல்லையா, அவர் தான் இயேசு. நீ பாடுபடாத, நான் உனக்காக பாடுபடுவதற்காக உன்னை தேடி செஞ்சிருக்கிறேன், வந்திருக்கிறேன். ஆதியிலிருந்தே அப்படிதான் பாருங்க. பாவம் செஞ்சுட்டு ஓடுறான் ஆதாம், பின்னால வர்றாரு, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? அதுதான் அந்த அன்பின் தேவனுடைய உள்ளம் பாருங்க. இப்படியே தேடி தேடி நம்ம வந்ததுனாலதான் பாருங்க, நாமெல்லாம் இன்னைக்கு தேவனாலே பாருங்க கண்டுபிடிக்கப்பட்டு பாருங்க அவருடைய சமூகத்திலே சேர்க்கப்பட்டவர்களாக, ரட்சிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு அல்லேலூயா சொல்லுவோம். இன்னும் சத்தமா, இன்னும் சத்தமா. பாருங்க எவ்வளவு பெரிய பாக்கியம், நம்முடைய பாக்கியம் பாருங்க. அப்ப நீதி, சமாதானம் இவைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மூன்றாவதாக பரிசுத்த ஆவியும் ஆவியினால் கொடுக்கப்படுகிற சந்தோஷமும் பாருங்க இந்த தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம். முதல்ல பரிசுத்த ஆவி, அப்புறம் அவர் கொடுக்கிற சந்தோஷம். இது பாருங்க தேவனுடைய ராஜ்யத்தினுடைய விசேஷங்களிலே ஒன்று. நீதி ஒரு விசேஷம், சமாதானம் ஒரு விசேஷம். அதே நேரத்தில் பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம், அவர் கொடுக்கிற சந்தோஷம். இதெல்லாம் அனுபவிக்கிறீங்களா? பாருங்க, இதெல்லாம் அனுபவிக்கிறவங்க தான் மெய்யான கிறிஸ்தவர்கள். இது மேல கவனத்தை பதிக்கிறவங்க தான் மெய்யான கிறிஸ்தவர்கள். உலக பிரகாரமான காரியங்களை பெருசா நினைச்சு பாருங்க, இதை கண்டுக்கிடாம விட்டுட்டோம்னா அப்புறம் கர்த்தர் வச்சிருக்கிற ஆசீர்வாதங்களை எப்படி அனுபவிக்கிறது? கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த நன்மைகளை பாருங்க எப்படி அனுபவிப்பது? உலக பிரகாரமான காரியங்கள் ரொம்ப முக்கியம் கிடையாது பாருங்க. அதை அதுக்கு கொடுக்க வேண்டிய இடம் தான் இருக்குது. ஆனா இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதெல்லாம் ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். விடிஞ்சா அடைஞ்சா பாருங்க, காலையில் எந்திரிச்ச உடனே என்ன யோசிக்கிறோம்? நம்ம காலையில் பெட்டை விட்டு எழும்பின உடனே ஐயோ இன்னைக்கு எப்படி நாளை கழிக்க போகிறோம், அந்த வேலை இருக்குதே, இந்த வேலை இருக்குதே, அங்கே போகணுமே இங்கே போகணுமே, அப்படி யோசிக்கிறோமா? இல்லை காலையில் எந்திரிச்ச உடனே ஆண்டவரே கல்வாரி சிலுவைக்காக உமக்கு நன்றி, சிந்தப்பட்ட உம்முடைய ரத்தத்துக்காக உமக்கு நன்றி, என்னை ரட்சித்தீரே உமக்கு நன்றி, என்னை அபிஷேகித்தீரே உமக்கு நன்றி, சத்தியத்தை குறித்த வெளிச்சத்தை எனக்கு தந்தீரே உமக்கு நன்றி, கடந்த நாளில் நல்லா தூங்க எனக்கு உதவி செய்தீரே நன்றி, புதிய நாளை காண எனக்கு உதவி செய்தீரே நன்றி. இருக்கிறீங்களா? பாருங்க, நாம ரொம்ப வித்தியாசமான ஆட்களா இருக்கணும். கர்த்தரை எப்போதும் நினைத்து படுக்கை விட்டு எழும்புகிற மக்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அப்ப பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் அது ரொம்ப மேன்மையான ஒன்று. பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பற்றி சொல்ல போனா, தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் கொடுத்திருக்கிற மிகப்பெரிய ஈவு அதான் பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம். திருப்புங்க லூக்கா சுவிசேஷம் 11வது அதிகாரம், லூக்கா சுவிசேஷம் 11:13 வசனம் பாருங்க. லூக்கா 11:13. பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர்
தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? பாருங்க, இன்னைக்கு அப்பா அம்மாரு பிள்ளைகளுக்கு நல்ல நல்ல ஈவை கொடுக்கணும்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, யோசிக்கிறாங்க. பிள்ளைகள் சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது அப்பா என்ன பண்ணுறாரு பாருங்க, எங்கேயாவது ஊருக்கு போனால் அந்த பிள்ளைக்கு பிடிச்ச ஒரு டாயை வாங்கிட்டு வந்துடுறாரு, ஒரு விளையாட்டு ஜாமானை வாங்கிட்டு வந்துடுறாரு. அதே பிள்ளை கொஞ்சம் வளரும்போது பாருங்க, அதுக்கேற்ற ஒரு பொருளை வாங்கி கொண்டாந்து கொடுக்குறாரு இல்லையா? இன்னும் கொஞ்சம் வளரும்போது பாருங்க, அவனுக்கு ஜவுளி கடையில் போய் பாருங்க, அவனுக்கு பிடிச்ச ட்ரெஸ் என்ன செய்கிறாரு, வாங்கி கொடுக்குறாரு. இன்னும் கொஞ்சம் வளரும்போது பாருங்க, அவனுக்கு ஒரு அவன் அவன் சைக்கிளை விரும்பினானா சைக்கிள் வாங்கி கொடுக்குறாரு, டூ வீலர் விரும்பினார்னா டூ வீலர் செய்கிறாரு, வாங்கி கொடுக்குறாரு இல்லையா? அப்பா வந்து பாருங்க, தன்னுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுப்பதற்கு நம்ம முனைப்பா இருக்கிறாரு. எல்லா அப்பாக்களும் அப்படிதான். பாருங்க, நம்ம பரமபிதா, பரலோகத்தின் பிதா, அவர் வந்து தம்முடைய பிள்ளைகளுக்கு எல்லா கிஃப்டை பார்க்கலும் விசேஷித்த கிஃப்டை கொடுக்குறாராம். அது என்னன்னா பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம். பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம்னா அருமையான, அது விவரிக்க முடியாத ஒரு கிஃப்ட். பாருங்க, இன்எக்ஸ்பிரசிபிள் கிஃப்ட், விவரிச்சு சொல்ல முடியாது, அவ்வளோ பெரிய கிஃப்ட். பாருங்க, இந்த பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் நம்மை ஆட்கொள்ளும் போது நம்ம வந்து மனதிலையும் ஆவியிலையும் சரீரத்திலையும் எல்லா விதங்களிலேயும் நாம் வந்து பலப்படுத்தப்படுகிறோம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் என்ன செய்து பலனடைந்து, எல்லாரும் சொல்லுவோம், பரிசுத்த ஆவியானவர் என்னை பலப்படுத்துகிறார். இன்னொரு முறை சொல்லுவோம், பரிசுத்த ஆவியானவர் என்னை பலப்படுத்துகிறார். பாருங்க, என்னென்ன காரியங்களெல்லாம் நீங்க செய்யும்படி தேவனால் பாருங்க நியமிக்கப்பட்டிருக்கிறீர்களோ அந்த காரியங்கள் எல்லாம் பரிசுத்த ஆவியானுடைய பலத்தினால உங்களால செய்ய முடியும். நல்லா சம்பாதிக்க முடியும் உங்களால. படிக்கிற பிள்ளைகளுக்கு நான் சொல்லுகிறேன், நீங்க வந்து கிளாஸ்லயே ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்க முடியும். பாருங்க, ஸ்கூல்லையே ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்க முடியும், காலேஜிலேயே நீங்க ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்க முடியும். பாருங்க, நீங்க ஸ்டேட் ரேங்க் கூட வாங்க முடியும். அந்த ரீதியில தேவ ஆவியானவர் உங்களை பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார். நீங்க படிக்கிறது வேற, பாருங்க, உலகத்தார் படிக்கிற வேற. உலகத்தார் படிக்கிறதெல்லாம் மறந்து போயிடும், ஆனா நீங்க படிக்கிறது அப்படியே ஞாபகத்தில் இருக்கும். ஏன்னா தேவ ஆவியானவர் உங்களுக்கு என்ன செய்யறாரு, நல்ல ஞானத்தை கொடுக்கிறாரு, அறிவை கொடுக்கிறாரு, எல்லா ரீதிகளிலும் வெற்றி சிறக்க பண்ணுகிறார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மிகப்பெரிய பாருங்க கிஃப்ட், தேவனால் கொடுக்கப்பட்ட கிஃப்ட். பாருங்க, பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகத்தை பற்றி நாம் வாசிக்கும் போது 1-2 வசனங்களை வாசிக்கலாம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம், நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் பாருங்க. நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 33ஆவது வசனம் பாருங்க. மீதியானையரும் அமலேக்கியரும் கிழக்கத்திய புத்திரர் யாவரும் ஏகமாய் கூடி ஆற்றை கடந்து வந்து எஸ்ரேல் பள்ளத்தாக்கிலே பாளையம் இறங்கினார்கள். 34ஆவது வசனம். அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர், எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, கிதியோன் மேல் இறங்கினார். போதும், கிதியோன் மேல் இறங்கி பாருங்க, அவன் வந்து அந்த ஜாதிகளுக்கு விரோதமாக போய் அவங்கள என்ன செஞ்சான், மடங்கடிச்சான்றது பின்னால் சொல்லப்படுகிற காரியங்கள். கவனிங்க, இங்க சொல்லும் போது என்ன சொல்றாரு, கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோன் மேலே, எல்லாரும் சொல்லுவாங்க கிதியோன் மேலே, அப்பான் கிடியன், கிதியோன் மேலே. இப்ப பாருங்க, நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 14க்கு போவோம். 14ஆம் அதிகாரம் 5-6 பாருங்க. அப்படியே சிம்சோனும் அவன் தாயும் தகப்பனும் திம்னாத்துக்கு போக புறப்பட்டார்கள். அவர்கள் திம்னாத்து ஊர் திராட்சை தோட்டங்கள் மட்டும் வந்தபோது இதோ கர்ச்சிக்கிற பாலசிங்கம் ஒன்று அவர்களுக்கு எதிராக வந்தது. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, அவன் மேல் பலமாய் இறங்கினதனால் அவன் தன் கையில் ஒன்றுமில்லாதிருந்தும் அதை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுகிறது போல கிழித்து போட்டான். போதும், பாருங்க, கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல வந்த மாத்திரத்துல அவ்வளவு பெரிய சிங்கத்தை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழிச்சு போடுற மாதிரி நினைச்சிட்டான், கிழிச்சு போட்டான். நல்லா கவனிங்க. அப்ப தேவ ஆவியானவர் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் மேலே இறங்கினார்.
அவங்க வந்து செய்ய முடியாத காரியங்களெல்லாம் லேசாக செஞ்சாங்க. இன்னைக்கு அதே மாதிரி தான் பாருங்க. பரிசுத்த ஆவியானவர் நம்மளை பலப்படுத்துகிறாரு. இயற்கையா நம்மால எது செய்ய முடியாதோ அதை நம்மால செய்ய முடியும். நம்மை செய்ய பாருங்க, அவர் வந்து நம்மை பலப்படுத்துகிறார். நாம் அதை வெற்றிகரமாய் செய்து முடிக்க அவர் நமக்கு பலனை தருகிறார். அப்ப கவனிங்க, இங்கேயும் நம்ம என்ன வாசிக்கிறோம்? சிம்சோன் மேலே அப்பான் சாம்சன், சிம்சோன் மேலே கர்த்தருடைய ஆவியானவர் பலமாய் இறங்கினார். இப்ப 13-14 பாருங்க. அதற்கு அவர்கள், நாங்கள் உன்னை கட்டி அவர்கள் கையில் ஒப்பு கொடுப்போமே அல்லாமல் உன்னை கொன்று போட மாட்டோம் என்று சொல்லி, எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். 2 புது கயிறுகளினாலே அவனை கட்டி கண்மணில் இருந்து கொண்டு போனார்கள். அவன் லேகி வரைக்கும் வந்து சேர்ந்த போது பெலிஸ்தர் அவனுக்கு விரோதமாய் ஆரவாரம் பண்ணினார்கள். அப்பொழுது எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். கர்த்தருடைய ஆவி அவன் மேலே பலமாய் இறங்கினதனால் அவன் புயங்களில் கட்டியிருந்த கயிறுகள் நெருப்புப்பட்ட நூல் போலாகி அவன் கட்டுகள் அவன் கைகளை விட்டு அருந்து போயிற்று. இதென்ன ஆச்சரியமா இருக்குது. அவனுக்கு என்ன யோசிக்கிறான்னா, புது கயிறை கொண்டாந்து கட்டுறான். புது கயிறை கொண்டாந்து ஏன் கட்டுறான்னா, அது சீக்கிரமா அறுக்க முடியாது. சாம்சன் செத்தான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு புது கயிறுனால கட்டுகிறான். ஆனா கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல இறங்கின மாத்திரத்துல அருமையா சொல்லப்பட்டிருக்கிறது, நெருப்புப்பட்ட நூல் போல அந்த கட்டுகள் எல்லாம் அவன் கைகளை விட்டு அருந்து போயிற்று. எல்லாரும் சொல்லுவோம், அருந்து போயிற்று. லேசில இருக்க முடியாது. ஆனா கர்த்தருடைய ஆவியானவர் வந்த மாத்திரத்துல கட்டுகள் எல்லாம் அருந்து போயிற்று. இன்னைக்கும் பிசாசு புது புது பிரச்சனைகள்னால நம்மை கட்டுவதற்கு பிரயாசப்படுறான். நாம என்ன சொல்றோம்? எத்தனை புது பிரச்சனை வந்தாலும் சரி, அத்தனை புது பிரச்சனையும் ஆவியானவர் பாருங்க அறுத்து போடுவார், அதை ஒன்றுமில்லாமல் ஆக்குவார். ஆமென். நமக்கு வெற்றி கொடுக்கிற தேவ ஆவியானவர். அப்ப இங்கேயும் நம்ம என்ன பார்க்கிறோம்? நல்லா கவனிங்க. மேலே அப்பான் சாம்சன், அப்ப அப்பான் கிடியன், அப்பான் சாம்சன். பாருங்க, இப்போ 1 சாமுவேல் புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்துக்கு போங்க. 6வது வசனம் பாருங்க. 1 சாமுவேல் 10:6. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார். மறுபடியும் கவனிச்சிங்களா? இந்த மேல்ன்ற வார்த்தையை தான் நான் வந்து நீங்க கவனிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் உன்மேல் இறங்குவார், நீ அவருடனே கூட தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷன் ஆவாய். சவுலுக்கு சொல்லப்படுகிறது. அவன் கர்த்தர் ராஜாவா தெரிஞ்சுக்கிட்டாரு. இப்போ நீ போற வழியில நீ தீர்க்க தரிசிகளின் புத்திரரோட நீ சேர்ந்து கொள்வாய். அப்படி சேர்ந்து கொள்ளும்போது நீ வந்து கர்த்தருடைய ஆவியானவர் உன் மேல இறங்குவார். அப்ப நீ வேறு மனுஷன் ஆவாய் என்று அவனுக்கு சொல்லப்படுகிறது. கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல இறங்கினார். இப்ப இன்னொரு வசனம் பாருங்க. 1 சாமுவேல் புஸ்தகம் 16வது அதிகாரம். சீக்கிரம் 1 சாமுவேல் 16:13 வசனம் பாருங்க. அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர், எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டான். கவனிச்சிங்களா? அப்ப இத்தனை காரியங்களை பார்த்தோம். கிதியோனை பற்றி பார்த்தோம், சிம்சோனை பற்றி பார்த்தோம், சவுலை பற்றி பார்த்தோம், தாவீதை பற்றி பார்த்தோம். எல்லார் மேலையும் ஆவியானவர் வந்தாரே ஒழிய, நல்லா கவனிங்க, பாயிண்ட்டை மிஸ் பண்ணிடக்கூடாது. எல்லார் மேலையும் ஆவியானவர் வந்தாரே ஒழிய யாருக்கு உள்ளேயும் ஆவியானவர் வரல. ஏன்? எவ்வளவு பெரிய பரிசுத்தவான்கள் அவங்க எல்லாரும். சாதாரண ஆட்கள் கிடையாது. சிம்சோன், கிதியோன்லாம் இரட்சகர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். பாருங்க, தாவீது, சவுல் ராஜாவன், தாவீது ராஜா. பாருங்க, இவர்கள்லாம் விசேஷமான மக்கள். அவர்கள் மேலே ஆவியானவர் வந்தாரே ஒழிய அவர்களுக்கு உள்ளே ஆவியானவர் வரவில்லை. ஏன்னா உள்ளம் பாவ உள்ளமாகவே இருந்தது. கவனிங்க, அவருடைய பாவங்கள் மூடப்பட்டிருந்தது. அவங்க ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தின் மேலே நம்பிக்கை வைத்திருந்தார்கள். அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை தேவன் கணக்கில் எடுத்து பாருங்க, அவங்கள வந்து அவங்க பாவத்தை பாராதபடி அவங்கள மூடி இருந்தாரு. கவனிங்கள், மூடிதான் இருந்தாரு. பாவங்கள் அவர்களை விட்டு அகற்றப்படவில்லை. பாவங்கள் அங்கதான் இருந்துச்சு.
இன்னைக்கு சில அம்மாமார் பாருங்க, வீட்டை நல்லா கூட்டி எல்லாம் சுத்தம்லாம் பண்ணி அந்த குப்பையை ஒரு முறத்தில் எடுத்துகிட்டு போய் அல்லது ஒரு வாளியில் எடுத்து போட்டு அதை எடுத்துகிட்டு போய் குப்பைத்தொட்டியில் போட மாட்டாங்க. அதுக்கு ஒரு சோம்பேறித்தனம். அந்த குப்பையெல்லாம் கூட்டி ஒரு மூலையில் தள்ளி அது மேலே ஒரு சாக்கை போட்டு விட்ருவாங்க. நம்ம இப்படி பார்த்தோன்னா வீடெல்லாம் க்ளீனாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் குப்பைகள்லாம் அந்த மூலையில் அங்கே தான் இருக்குது. அப்புறம் ஃபேன்லாம் ஓடும்போது எல்லாம் வீட்டெல்லாம் பரவிடும். கவனிங்க, அது கம்ப்ளீட் அதை வந்து டோட்டலாக அகற்றி போடலை, அவங்க உள்ளதான் வச்சிருக்கிறாங்க, மூடி வச்சிருக்கிறாங்க. அந்த மாதிரி பாருங்க, பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவங்களுடைய பாவங்கள் மூடப்பட்ட நிலைமையில இருந்தது. ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை அவங்க விசுவாசிச்சதுனால தேவன் அவங்களை பார்க்கும்போது அவங்களுடைய பாவங்களை பார்க்காம ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை பார்த்து அவர்களை என்ன செய்தார்? ஆசீர்வதித்தார். இப்போ நம்முடைய பாக்கியம் என்னன்னா, நம்முடைய பாவங்கள் கழுவப்பட்டு விட்டது, அவருடைய பாவங்கள் மூடப்பட்டிருந்தது. அதனாலதான் 32ஆம் சங்கீதத்தில் தாவீது சொல்கிறான், எவருடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அதான் பழைய ஏற்பாடு. ஆனா புதிய ஏற்பாட்டில் எப்படி? நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி நம்மை நம்முடைய தேவனுக்கு முன்பாக ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் கனமும் வல்லமையும் உண்டாயிருப்பதாக சொல்லி பாருங்க, வெளிப்படுத்தல் 1:6 சொல்லுகிறது. அப்ப அவருடைய பாவங்கள் மூடப்பட்ட நிலைமையில இருந்தது, நம்முடைய பாவங்கள் என்ன பண்ணப்பட்டிருக்கிறது? கழுவப்பட்டிருக்கிறது. இயேசுவின் ரத்தம் நம்முடைய பாவங்களை பாருங்க நம்மை விட்டு கழுவி துடைத்து எடுத்து பாருங்க நம்மை பரிசுத்தவான்களாக மாற்றி இருக்கிறது. கவனிங்க, அவங்களுடைய பாவம் அங்கதான் இருந்துச்சு, நம்ம பாவம் நமக்குள்ள இல்லை. பாவங்களை கத்தரிச்சிட்டாரு, அகற்றி இருக்கிறார். நல்லா கவனிங்க, அவங்களுடைய உள்ளம் பாவ உள்ளமா இருந்ததுனால பரிசுத்த ஆவியானவர் அவங்களுடைய உள்ளத்துக்குள்ள போக முடியல. அவங்க மேல இருந்தாரு, அவங்க உள்ளத்துக்குள்ள போக முடியல. நம்ம பாக்கியம் என்னன்னா, பரிசுத்த ஆவியானவர் அருமையானவர்கள் நம்முடைய உள்ளங்கள் கழுவப்பட்டிருக்கிறபடினால, இயேசுவின் ரத்தத்தினால நம் பாவங்களற கழுவப்பட்டிருக்கிறபடினால தேவ ஆவியானவர் நம்ம உள்ளத்துக்குள்ளேயும் இருக்கிறாரு, நமக்கு மேலேயும் இருக்கிறார். ஆமென். அவங்களுக்கு இல்லாத பாக்கியம் நமக்கு. அதனாலதான் பாருங்க, இயேசு சொன்னாரு, இந்த யோவான் ஸ்நானகன் இருக்கிறானே, அவன் ஸ்திரீகளிடத்தில் பிறந்த எல்லாரிலும் பெரியவன் அவன் தான். ஆனா தேவனுடைய ராஜ்யத்துல இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்ட மக்கள் அந்த கூட்டத்துல இருக்கிறதுல சின்ன ஆளு அந்த யோவான் ஸ்நானகனை பார்க்கலும் பெரியவன்ட்டார். ஏன்னா இவன் கெட்டிக்காரன் இல்ல, இவன் வாழ்கிற காலம் அப்படிப்பட்ட காலம். பாருங்க, யோவான் இயேசுடைய கல்வாரியை பார்க்கவே இல்லை, அதுக்கு முன்னாடியே மறிச்சு போயிட்டான். ஆனா நாம எல்லாரும் இயேசுவின் கல்வாரிக்கு பின்னால வந்த ஆட்கள். அருமையானவர்களே, யோவான பார்க்கலும் நம்மளை பெரிய உயர்ந்த ஸ்தானத்துல கர்த்தர் கொண்டு வந்துட்டாரு. நம்முடைய பாவங்கள் கழுவப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்ல, தேவ ஆவியானவர் நமக்கு உள்ள இருக்கிறார். இப்போ வாசிப்போம். 1 கொரிந்தியர் புஸ்தகம், சீக்கிரம் முடிக்க போறோம். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம் பாருங்க. 1 கொரிந்தியர் 3:16, நீங்கள் தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்கள் என்றும் தேவ ஆவியானவர் உங்களில் வாசமாயிருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? அதாவது உங்களுக்குள் வாசமாயிருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? இது பழைய ஏற்பாட்டில் யாருக்குமே இந்த வசனம் பொருந்தாது. ஏன்னா தாவீதா இருக்கட்டும், அல்லது சாமுவேலா இருக்கட்டும், அல்லது மோசையா இருக்கட்டும், அல்லது எலியாவா இருக்கட்டும், அது எலிசாவா இருக்கட்டும், அவங்க மேல ஆவியானவர் இருந்தார் ஒழிய அவங்களுக்கு உள்ள தேவ ஆவியானவர் இல்லை. நல்லா கவனிங்க, நாம அவங்கள பார்க்கலாம் கெட்டிக்கார ஆட்களா? தாவீதை பார்க்கலாம் நம்ம கெட்டிக்காரங்களா? யோசித்து பாருங்க. இல்ல, அவங்களாம் ரொம்ப டாப். ஆனா அவங்களுக்கு கிடைக்காத ஸ்லாக்கியம் நமக்கு கிடைச்சிருச்சு. இதான் நம்ம பாக்கியம். பாருங்க, இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, நீ தான் என்னுடைய ஆலயம், என்னுடைய ஆவியானவர் உனக்குள்ள என்ன செய்றாரு? வாசமா இருக்கிறார். தாவீதுக்குள்ள இல்ல, எலிசாவுக்கு உள்ள இல்ல, எலியாவுக்கு உள்ள இல்ல, மோசைக்கு உள்ள இல்ல, அவங்க மேலதான் ஆவியானவர் இருந்தாரு. ஆனா இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு உள்ளே பரிசுத்த ஆவியானவர் செய்றாரு,
இருக்கிறாரு. கவனிங்க, இந்த பரிசுத்த ஆவியான, அதை அடுத்த வாரம் கொஞ்சம் தொடருவோம். இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உள்ளே இருந்து கொண்டு பாருங்க பல நன்மைகளை நமக்கு தர்றாரு. அதை பற்றி நிறைய வாசிக்கலாம். நம்ம ஆவியானவர் கூட்டங்கள்லாம் நிறைய அதை பற்றி பார்க்கிறோம். கவனிங்க, பரிசுத்த ஆவியானவர் பல நன்மைகளை, தேவனுடைய ஆசீர்வாதங்களை நமக்கு தருகிறாரு. அவர் கொடுக்கிற நன்மையில ஒரு பெரிய நன்மை சந்தோஷம். அல்லேலூயா. அதைத்தான் சொல்றாரு, தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷமா இருக்கிற. பரிசுத்த ஆவியானவர்களால் நீங்க நிறைஞ்சிருந்தீங்கன்னா, தேவனுடைய பிள்ளைகளே, நான் சொல்லுகிறேன், நம்ம ஒரு பாட்டு பாடுவோம் இல்லையா, என் உள்ளம் பொங்குதே, எவரும் அறியாரே என் உள்ளம் பொங்குதே, என் உள்ளம் பொங்கி 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 வழியுதே இல்லையா. அதுதான் பரிசுத்த ஆவியானுடைய, அது ரட்சிக்கப்பட்ட ஒருத்தர் எழுதின பாட்டு. அது வெளிநாட்டில் எழுதின பாட்டு. அது தமிழில் அப்படியே மொழிபெயர்த்து இங்கே போடுறாங்க. ஆனால் அவர் சொல்கிறது கரெக்டு தான். ரட்சிக்கப்பட்ட உடனே பாருங்க, எவரும் அறியாரே என் உள்ளம் பொங்குதே, என் உள்ளம் பொங்கி 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 வழியுது. என்னன்னே தெரியல, பட் ஐ எம் ஜாய்ஃபுல். என்னன்னே தெரியல, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். ஏன்னா ஆவி பாருங்க, ரட்சிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே உள்ளம் கழுவப்பட்டு உள்ளம் ஆலயமாக்கப்பட்டு பரிசுத்த ஆவியானவரே எனக்குள்ள நினைச்சாரு, வாசம் பண்ணுகிறாரு. பழைய ஏற்பாட்டு காலத்துல ஆண்டவருடைய பிரசன்னத்தை தேடி மக்கள் ஆலயத்துக்கு ஓடினாங்க, எருசலேம் தேவாலயத்துக்கு ஓடினாங்க. தானியெல்லாம் எருசலேம் தேவாலயத்துக்கு நேராக ஜன்னல் திறந்து வச்சு அங்க பாருங்க, அங்க இருக்கிற அந்த தேவனை நோக்கி என்ன செய்யறான், ஜெபம் பண்ணுகிறான். அப்படிதான் அவங்க இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு நாம எருசலேம் தேவாலயத்துக்கு ஓட வேண்டியதில்லை, எருசலேம் தேவாலயத்துக்கு நேராக ஜன்னலை திறக்கவும் வேண்டியதில்லை. பாருங்க, எருசலேம் தேவாலயத்தில் குடியிருந்த தேவ ஆவியானவர் இன்னைக்கு நமக்குள்ள வந்து குடியிருக்கிறார். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? இந்த ஆவியானவருடைய நிறைவு அருமையான நமக்கு கொடுக்கிற முக்கியமான ஒரு பொருள் என்னன்னா சந்தோஷம். அதனாலதான் பாருங்க, நம்ம வந்து நீல மூஞ்சியோட இருக்கவே கூடாது. You must always be joyful. You must always be smiling. பாருங்க, நீங்க எப்போதும் சந்தோஷமுடையவர்களாக, எப்போதும் பாருங்க புன் சிரிப்பை உடையவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கடைசி வசனம் அப்போஸ்தலர் நடபடிகள் 13வது அதிகாரம் 52வது வசனம் பாருங்க. அப்போஸ்தலர் 13:52. சீஷர்கள் சந்தோஷத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நிரப்பப்பட்டார்கள். அருமையான வசனம் பாருங்க. பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு வரும்போது சந்தோஷத்தின் நிறைவு என்ன செய்யறது, வந்துருது. அதனாலதான் நம்ம சொல்றோம், பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த சந்தோஷம் எதுக்கு பிரதர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேதம் சொல்லுறது கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே நம்முடைய பலன். சந்தோஷமாய் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் தான் வெற்றிகரமான கிறிஸ்தவர்கள். அவங்க கவலை, பாரம், பயம், அதைரியம் எல்லாத்தையும் மிதிச்சு மேற்கொண்டு பாருங்க கர்த்தர் கொடுக்கிற சந்தோஷத்தினால் நிரம்பி இருக்கிறார்கள். நல்ல பலசாலிகளாய் இருக்கிறார்கள். பிசாசு அவங்கள வீழ்த்தவே முடியாது. பிசாசு அவங்ககிட்ட வரும்போதெல்லாம் தோத்து போயிடுறான். பாருங்க, பிசாசை அவங்க எதிர்கொள்ளும் போதெல்லாம் அவங்க தான் ஜெயிக்கிறாங்க. இதுக்கு தான் பாருங்க பரிசுத்த ஆவியானவர் அவரால் கொடுக்கப்படுகிற சந்தோஷத்தை நம் உடையவர்களாக இருக்கிறோம். அப்போ துக்கத்தையும் அதையும் இதையும் மேற்கொள்வதற்கு என்னென்னா, நல்லா ஆவியில் நிறைஞ்சு ஜெபம் பண்ணணும். ஆவியில் நிறைஞ்சு ஜெபம் பண்ணிங்கன்னா துக்கம், கவலை, பாரம் எல்லாம் ஓடி போயிடும். பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம் பெருகும். பாருங்க, சந்தோஷப்படும் பொழுது நீங்க விசுவாசிக்கிறவர்களா இருக்கிறீர்கள். அப்புறம் நீங்க என்ன விசுவாசிக்கிறீர்களோ அது கண்டிப்பா என்ன செய்யும், வாழ்க்கையில் நடக்கும். பாருங்க, இருக்கிற குறைவுகள்லாம் மாறி போயிடும். இல்லாத நன்மைகள்லாம் உங்களை நோக்கி ஓடி வரும். இருக்கிறீங்களா? எல்லாம் தயவு எழுந்து நிற்போம். தேங்க்யூ லார்ட். பரலோகத்தின் தகப்பனே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். கர்த்தாவே, பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் மேலே நீர் இருந்தீர், நான் அவர்களுக்கு உள்ளே நீர் இல்லை. ஆனால் இன்றைக்கு கர்த்தாவே, இயேசுவின் கல்வாரி பாடுகளுக்கு பின்னால ரட்சிக்கப்பட்ட எங்களுடைய கர்த்தாவே ஆவிக்கு உள்ளே நீர் வாசம் பண்ணுகிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் உள்ளத்துக்குள்ளே நீர் குடிகொண்டிருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். அவர்களுக்கு கிடைக்காத பாக்கியம் எங்களுக்கு கிடைத்திருக்கிறதே ஆண்டவரே, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்.
இந்த உள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர்கிறவர்களாக, கர்த்தாவே உள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானுடைய பலனை நாங்கள் அனுபவிக்கிறவர்களாக, உள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானுடைய ஆலோசனையையும் வழிநடத்துதலையும் நாங்கள் பெற்றுக்கொள்கிறவர்களாக, கர்த்தாவே ஜீவ பாதையிலே நடக்கிறவர்களாக, வெற்றியின் பாதையிலே நடக்கிறவர்களாக, ஆண்டவரே நீர் எங்களை கர்த்தாவே மாற்றுகிறீர், எங்களுக்கு கிருபை செய்கிறீர், எங்களுடைய வாழ்க்கையை கர்த்தா வெற்றிகரமான வாழ்க்கையாக நீர் மாற்றுகிறீர். இந்த ஆவியானுடைய பிரசன்னம் கர்த்தாவே எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறது என்று எதிர்பார்த்து உம்மை துதிக்கிறோம். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஆவியானவராலேயே ஆகும் என்று எழுதியிருக்கிறபடி ஆவியானவர் எல்லா காரியங்களையும் கர்த்தாவே நாங்கள் வெற்றிகரமாய் செய்ய எங்களுக்கு உதவி செய்வீர். அதற்காக உமக்கு நன்றி. இதை உணர்ந்து எப்போதும் கர்த்தாவே உம்மை துதிக்கிறவர்களாக, ஆவியானவர் காட்டுகிற பாதையிலே நடக்கிறவர்களாக நாங்கள் இருக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. விதமானீர் செய்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி. ஆவியானவரால் கொடுக்கப்படுகிற அந்த சந்தோஷத்தினால் நாங்கள் நிறைந்திருக்க எங்களுக்கு உதவி செய்யும். விதமாக செய்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.